அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் முடுக்கி போட்ட கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பான சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இந்த விசாரணையில் கிட்டத்தட்ட 200 பேர் இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. 7 துறைகள் விசாரிக்கப்பட்டிருக்கு. கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகாவோட முக்கிய பொறுப்பாளர் நிர்மல் குமார், அதே போல் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உட்பட தாவேகா நிர்வாகிகளும், கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை அதிகாரிகள் உட்பட பல பேர் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. 2 தரப்புமே தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை சிபிஐயிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. எழுத்துப்பூர்வமாகவும் காணொலியாகவும் சிபிஐ அதை பதிவு செய்திருக்கிறது. விரைவில் விஜய் விசாரிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரமில் January 9 to 12. Click the link below and register. செப்டம்பர் 27, 2025 மாலை 8 மணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. கரூரில் விஜய் அவர்கள் பரப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்க நேரத்தில் சமூக வலைதளங்களை நேரடிகளை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சாங்க. ஒவ்வொருத்தராக மயங்கி விடுறாங்க. ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் இறந்தாங்கன்னு செய்தி வருது. கிட்டத்தட்ட அந்த 9 மணிக்குள்ள 30 பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. இரவோடு இரவாக அமைச்சர் செந்தில் பாலாஜி போறாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு. ஒட்டுமொத்தமான நிர்வாகமும் பரபரக்க ஆரம்பிக்கிறது. கரூர் மாவட்டம் முழுக்க கொந்தளிப்பு ஏற்படுது. ஒரு பக்கம் மக்கள் அங்க கண்ணீரும் கம்பளியுமா நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அந்த கரூர் இருந்து உடனடியாக கிளம்பி விட்டார் அப்படிங்கிற செய்தியில் வருது. இது எல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு கரூர் சம்பவம் குறித்தா எல்லா ஊடகங்களுமே பேசியது. காரணம், இவ்வளவு பெரிய மரணம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததே கிடையாது. ஒரு தாமிரபரணியில் 17 பேரை அரசாங்கம் காவல்துறை வச்சு சுட்டுக் கொண்டது ஒரு கொடும் மரணம். ஸ்டெர்லைட்டில் 13 பேரை அரசாங்கம் சுட்டுக் கொண்டது ஒரு கொடும் மரணம். அது போராடிய மக்களை. ஆனால் இங்கே என்னன்னா, ஒரு நடிகரை பார்ப்பதற்காக, ஒரு கட்சியினுடைய கூட்டத்தை கேட்பதற்காக, பார்ப்பதற்காக வந்த மக்கள் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்களுக்கு நகரக்கூட முடியாமல் பொத்து பொத்துன்னு விழுறாங்க. இதுக்கு பிறகு இதில் சதி நடந்தது. திட்டமிட்டு கூட்டத்துக்குள்ள ஆட்கள் புகுந்தாங்க, குண்டர்கள் புகுந்தாங்க, ஒரு ரசாயனத்தை வீசினாங்க, மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சு, குண்டும் குழியுமான சாலைகள் இருந்துச்சு. வேற இடத்துல கொடுத்துருக்கலாம், திட்டமிட்டு இந்த இடத்துல கொடுத்தாங்க. திருச்சி திருவாரூரில் நடக்காது, இங்கே மட்டும் நடந்தது என்ன, அமைச்சர் உடனடியாக ஏன் வந்தார், முதலமைச்சர் ஏன் வந்தார், இப்படி பல்வேறு சதி கோட்பாடுகள் பேசப்பட்டுச்சு. இதே சதி கோட்பாடை தான் சிபிஐ டீம் சொல்லியிருக்கு தாவேகா. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தை கொடுக்காம எங்களுக்கு லைட் ஹவுஸ் பக்கத்துலேயோ இல்லை உழவர் சந்தை பக்கத்துலேயோ கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது. இந்த இடத்துல நடத்துறதுனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல். இதை திட்டமிட்டு காவல்துறையை வழியே இந்த இடத்தை எங்கள் மீது திணித்தது. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், காவல்துறை கேட்கல, போதிய காவலர்கள் இல்லை, போதுமான பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை திட்டமிட்டு அந்த இடத்துக்குள்ள வர வச்சிருச்சு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனாங்க. இன்னொரு பக்கம் கரூர்ல விஜய் ஏன் தாமதமா வந்தாரு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் தாவேகா தரப்பு பதில் சொல்லவே இல்லை. இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு அரசு ஒரு நபர் ஆணையத்தை போட்டது. இந்த ஒரு நபர் ஆணையத்துக்கு எதிராக சிபிஐ என்கொயரி வேணும். அதே போல் உச்சநீதிமன்றமே நேரடியாக ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி தலைமையில் விசாரிக்கணும்னு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் போட்ட அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உடனடியாக அவசரமாக சிபிஐ விசாரணை, அந்த சிபிஐ சரியாக விசாரிக்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு ஆணையம் அப்படின்னு அவங்க ஆணையத்தை அமைச்சு அந்த ஆணையத்தின் கீழே இந்த சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு போடுறாங்க. சிபிஐ எஸ்பியாக பிரவீன்குமார் தலைமையிலான டீம் தமிழ்நாட்டில் இறங்குறாங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தை முழுமையாக அவங்க ஆய்வு செய்கிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல், மளிகை கடை, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை கரூரில் மட்டுமே சிபிஐ விசாரிச்சிருக்காங்க. அதே போல் கரூர் கூடிய 7 துறைகள், இபி டிபார்ட்மெண்ட், அதே போல் கரூர் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, ரிசர்வ் போலீஸ், எல்லாத்தையும் ஒரு 7 துறைகளை முழுமையாக காவல்துறை விசாரணை கொடுத்துருக்காங்க. உச்சகட்டமாக
டெல்லிக்கு டெல்லியிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டது. குறிப்பாக கரூர் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், அப்புறம் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா, அப்புறம் கரூர்குடி டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை டெல்லிக்கு வர வச்சாங்க. அதற்கு இணையாக அதே நாளில் கரூருடைய தாவேக்கா மாவட்ட பொறுப்பாளர் மதியழகன், அவர் ஏற்கனவே இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 15 நாட்கள் சிறைப்பட்டவர், புஷி ஆனந்த் அவர் வந்து அக்யூஸ்டு, அதே போல் வந்து இயல்பிலே அக்யூஸ்டு, அதே போல் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு அக்யூஸ்டு, ஆணும் அக்யூஸ்டு, அப்புறம் வந்து நிர்மல்குமார் பான் கிரிமினல் அவர் நிர்மல்குமார், இப்படி இவங்க எல்லாத்தையுமே வந்து குற்றம் சாட்டப்பட்டு இவர்களையும் விசாரிக்குன்னு சொல்லி டெல்லிக்கு அழைச்சாங்க. ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட 3 நாட்கள் விசாரணை. இந்த 3 நாட்கள் விசாரணையில் தாவேக்கா தரப்பில் என்ன ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கரூரில் ரசாயன பொடிகளை தூவினார்கள். அதுக்கு என்ன சான்றுனா, இறந்து போன ஒரு குழந்தையோட கண்ணு செவந்திருந்துச்சு, அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை கொடுத்துருக்காங்க. இந்த ரசாயன பொடி தூவுனதுக்கு ஒரு பெண்ணோட கழுத்தில் கத்தி குத்து இருந்துச்சு, கத்தி குத்து எப்படி கீரல், அந்த கீரலுக்கான ஃபோட்டோ, அப்போ கத்தியை வச்சு குத்திருக்காங்க. அதே போல் அந்த கூட்டத்தை எங்களுக்கு திட்டமிட்டு இந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. சதி கோட்பாடுன்னு என்னென்ன பேசப்பட்டுச்சோ, என்னென்ன கான்ஸ்பிரசி தியரி பேசப்பட்டுச்சோ, அதை எல்லாத்தையும் கொண்டு போய் எடுத்துக்கிட்டு டெல்லியில் போய் இந்த எரும மாடுக்கு புறம் கொடுத்துருக்கு. அதாவது கரூர் கூட்டத்தில் இந்த கூட்டத்திற்கான 41 பேர் மரணத்திற்கான கூட்ட நெருக்கடி, நெரிசல் தான் காரணம் என்பது உலகத்துக்கே தெரியும். கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம்? கூட்ட நெரிசலுக்கு காலதாமதமும் விஜய் வந்து விடுவார் என்று அறிவித்து 12 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் 7 மணி நேரம் கால்கடுக்க நிற்க வச்சது தான் காரணம். நிற்க வச்சதில் அந்த வண்டி உள்ள பிதுக்கிக்கிட்டு வரும்பொழுது, இப்போ ஒரு 500 பேர் இந்த அறைக்குள்ளே சூழ்ந்துடுறோம். இந்த அறையில் அதிகபட்சம் ஒரு எவ்வளோ பேர் இருக்கலாம்? ஒரு 50 பேர் இருக்கலாமா? ஒரு 50 பேர் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கலாம். இந்த 50 பேர் நிற்கிற இடத்துல ஒரு 200 பேர் அடைச்சாச்சு. 200 பேர் அடைச்ச பிறகு இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ட்ராலியை தள்ளிட்டு வரோம். 200 பேரே நிற்க முடியாது, பிதுங்கிக்கிட்டு தான் நிற்கணும், ஒவ்வொருத்தரோட நின்றுக்கிட்டு. இதுக்குள்ளே ஒரு பெரிய ட்ராலியை ஒரு 5 அடி நீளம் உள்ள, ஒரு 2 அடி அகலம் உள்ள ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வரோம். அப்போ தள்ளும்போது என்ன ஆகும்? ட்ராலியை உள்ளே தள்ளுனா ஒவ்வொருத்தனா பின்னுக்கு தள்ளுவான். பின்னுக்கு தள்ளும்போது பின்னாடி நிற்கிறவன் மேலே இவன் விழ வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் உன்னுடைய வாகனம் வருது, இங்கே அடர்த்தியாக மக்கள் நிற்கிறான், விஜயனுடைய வாகனம் வருது. அந்த வாகனம் வரும்போது விஜயை பார்க்கறதுக்காக அப்படியே பின்னாடியே போயிருக்கிறான். பின்னாடியே போகும்போது பின்னாடி யார் நிற்கிறான்னு தெரியாமல் விழ ஆரம்பிக்கிறது தாண்டி மரத்தில் இருக்கவன், மரத்தில் நிறைய பேர் இருந்தால் மரம் தாங்கலை, மரத்துலேருந்து ஒருத்தன் விழுறான். மரத்துலேருந்து ஒருத்தன் மேலே விழும்போது அந்த ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழ ஆரம்பிக்கும் போது பொத்துன்னு விழ ஆரம்பிக்குது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த கூட்டம், எல்லா இடமும் ஏற்படலை. நீங்கள் வந்து ஒரு 40,000 பேர் திரண்டதாக தாவேக்கா தரப்பு சொல்லுது, 25,000க்கு மேலேன்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க. அப்போ ஒரு 40,000 பேர்னு வச்சுக்குவோம். இந்த 40,000 பேரும் மொத்தமாக உள்ள விழுந்துட்டாங்கன்னா இல்லை, இறந்தது 41 பேர், மொத்தமாக விழுந்தது ஒரு 120 பேர் விழுந்திருக்காங்க. ஏன்னா 80 பேருக்கு மட்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளியேறினாங்க. அப்போ 120 பேர் மொத்தமாக கீழே விழுந்திருக்கான். ஒரு 300-400 பேர் விழுந்திருக்கலாம். நிறைய பேர் மருத்துவமனைக்கு கொண்டு வராமல் அங்கங்கே விழுந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படி பக்கத்தில் எழுந்துச்சு போயிருப்பாங்க. அப்போ ஒரு 300-400 பேர் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த கூட்டணி செயல்படுது. அது இந்த வாகனத்திற்கு பக்கத்தில் ஏற்படுது. வாகனம் வந்ததுனால பின்னோக்கி சென்றவன் விழுந்திருக்கிறான். இதுதான் காரணம். அப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த கூட்டத்துக்குள்ளே வாகனத்தை கொண்டு போகாதீங்க, கொண்டு போனீங்கன்னா இது கேஷுவாலிட்டியை நோக்கி போகும் என்று எச்சரித்ததாக அன்றைக்கே கரூர் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. இதை யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக்காவுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிர்மல்குமார்கிட்ட சொன்னீங்களே, அதுக்கான ஆடியோ இருக்கான்னா, காவல்துறை அதிகாரி என்ன ஃபேஸ் டைம்லேயும் வாட்ஸ்அப்லேயுமா கூப்பிடுவார், அவர் நார்மல் காலில் தான் கூப்பிடுவார். காவல்துறை அதிகாரி பேசுகிறது, காவல்துறை எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். காவல்துறை அதிகாரி பேசுகிற ரெக்கார்டு இருக்காதா? ரெக்கார்டு இருந்திருக்கு. நிர்மல்குமார்கிட்ட பேசுகிற ரெக்கார்டு, நிர்மல்குமார் அதுக்கு பதில் சொன்ன ரெக்கார்டு எல்லாமே காவல்துறை இருக்குது. இதை சிபிஐட்ட காவல்துறை கொடுத்துருச்சு. திருடனுக்கு தேல் கொட்டின மொமெண்ட்டும் வாங்கல, அந்த மொமெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இப்போ தாவேக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறை தரப்பில் எங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டுச்சு. அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பப்பட்டுச்சு. என்ன செய்தினா, விஜய் பொறுமையாக வர சொல்லுங்கள்,
நாங்கள் வந்து வேகமாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம்ங்க. 8:45 கிளம்பி 8 மணிக்கெலாம் நாங்கள் 12 மணிக்கெலாம் போகலாம் தான். காவல்துறை தான் எங்களை தாமதமாக வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. சரி, தாமதமாக வர சொல்லிச்சா யார் சொன்னா? காவல்துறை அதிகாரி சொன்னார். அதிகாரி எதில் சொன்னார்? வாட்ஸ்அப்பில் சொன்னார். உரையாடலை காட்டுங்க. இல்லைங்க, அதை அழிச்சிட்டார் அவர். வாட்ஸ்அப்பில் போட்ட டெக்ஸ்ட்டை அழித்தால் கூட ரெக்கவரி செய்வதற்கான எல்லா சாஃப்ட்வேரும் தமிழ்நாடு சைபர் கிரைம்கிட்ட இருக்குது. சிபிஐட்ட இருக்காதா? இருக்குது. அதிகாரி அழிச்சிட்டாரு. அதாவது இருக்கிற ஆதாரத்தை காவல்துறை கொடுக்குது. காவல்துறை நிர்மல்குமார்கிட்ட பேசிய ஆடியோக்களை தாவேக்காவோட பொறுப்பாளர் யார் இங்கே அதாவது அனுமதி வாங்கினாங்களோ, யார் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ, யார் காவல்துறையிட்ட வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் அவங்ககிட்ட தான் காவல்துறை பேசும். ஆதவ்கிட்டையோ புஷிக்கிட்டேயோ இல்லை வந்து விஜய்கிட்டையோ காவல்துறை பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த செய்தி ஆதவ்கிட்ட சொல்லும் பொழுது ஆதவ் இல்லை, காவல்துறை நம்மளை திட்டமிட்டு மறிக்க பார்க்குது, செந்தில் பாலாஜா நம்மளான்னு போட்டு பார்த்துருவோம், இது செந்தில் பாலாஜியோடைய திட்டமிட்ட சதி, உள்ளே போவேன், நான் வாண்டடா வண்டியில் ஏறுவேண்டா, எங்கள் பரம்பரையை பனிச்சறுக்கில் மேலே இங்கேயும் போன பரம்பரைடா அப்படின்னு விவேக் வந்து எண்ணெயை ஊற்றி விட்டுன்னு உள்ளே போக வர வலிக்கிக்கிட்டு அதே மாதிரி நாங்கள் போகக்கூடாதுன்னு வம்படியாக வண்டி எடுத்துகிட்டு போனது யாருன்னா ஆதவ். புஷி ஆனந்த் சொன்னதையும் ஆதவ் கேட்கல, நிர்மல்குமார் சொன்னதையும் ஆதவ் கேட்கல. ஆதவ் போய் விஜய்கிட்ட சொல்ல, அண்ணே நம்மளை திட்டமிட்டு இது பண்ண பார்க்குறாங்கண்ணே, உங்களை கூட்டத்தை வந்து உங்களை மாசை தடுக்க பார்க்குறாங்கண்ணே, பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம். அதனால தான் வண்டியில் ஏறி போய் அவர் இவ்வளோ செத்துக்கிட்டு இருக்காங்க, மயங்கி விழுதாங்க, தண்ணி இல்லைன்னு கேட்கும்போது கூட செந்தில் பாலாஜி பற்றி பேசிட்டு வந்துருங்க அப்படின்னு கடைசியாக போய் ஆதவ் ஒரிஜினா செந்தில் பாலாஜி பற்றி பேசுங்க அப்படின்னப்போ கூட்டத்துக்கு வந்தது செந்தில் பாலாஜிட்ட பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடத்தான். அப்போது அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருந்திருக்காரு ஆதவ் ஒரிஜினா. தன்னுடைய தனிப்பட்ட பகையை திமுக மீதான தன்னுடைய தனிப்பட்ட பகையை, ஏன்னா திமுகவில் இருக்கும்போது எம்பி சீட் கேட்டுக்கார் கொடுக்கல, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவருக்கு கிடைக்கல. தன்னுடைய அரசியல் அரிப்பையும் தன்னுடைய இயலாமையும் தன்னுடைய வன்மத்தையும் தீர்த்து கொள்ள ஆதவ் அர்ஜுனா விஜயை, புஷி ஆனந்தை, நிர்மல்குமாரை மொத்த வரையும் பலியிடாக்கியிருக்காப்புல. மொத்த வரையும் பலியிடாக்குனா யாருன்னா அந்த நெடுமாறன் தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா முதல் நாள் வந்து புஷி ஆனந்தை விசாரிச்சிருக்காங்க. புஷி ஆனந்தை விசாரிச்சதில் புஷி ஆனந்த் வந்து அவர்கிட்ட 4 கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாலே பயந்துருவாப்புல, ஏதாவது கேட்டு தொலைஞ்சி ஏதாவது பண்ணிவிட்டு போயிடாதீங்க அப்படின்னு. சிபிஐ கேட்டால் டவுசர் போட்டுருக்காப்புல, அதனால் வெளியே தெரியல நனைஞ்சது. அப்போது புஷி ஆனந்தை கேட்டோன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு பயங்கர ஹாப்பி. நல்லா பொழந்து விடுங்க, இவனை எப்படிடா இவனை தூக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவனை பிதுக்கில் இவன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு. மறுநாளும் ஆதவ் பக்கம் அப்படியே திரும்பி இருக்கு. ஆதவ் பக்கம் திரும்பி நீங்கள் தான் வந்து கூட்டத்தில் போகாது ஆதவ்கிட்ட கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு ஆதவால் சரி பதில் சொல்ல முடியலை. ஆதவ்கிட்ட கேள்வி கேட்டோன்னே புஷி ஆனந்த் கேட்பி. அப்போ அவன் பக்கம் திரும்பிட்டாங்க. அப்படியே லைட்டு கேமரா போனால் அவன் பக்கம் திரும்பிச்சு, நம்ம நிம்மதின்னு பார்த்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒட்டுமொத்தமாக ஆதவ் புஷி எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக இப்போ யார் பக்கம் போய் நின்றுருக்கு அப்படின்னா நிற்கிது அப்படின்னா நிர்மல்குமாரின் பக்கம். ஏன்னா நிர்மல்குமார்கிட்ட என்ன பேசணும், என்னென்ன சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. நிர்மல்குமார் சொன்னதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லை. நிர்மல்குமாரோ புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ சொன்னதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனால் காவல்துறையிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஆதாரம் இருக்குது. என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா அது காவல்துறைக்கு எவிடன்ஸ் இல்லை, பொது வழியிலே அவைலபிள் தான். அது 26ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ரூட்டில் வந்தாரோ அதே ரூட்டில் தான் நாங்கள் விஜயையும் வர வச்சோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம். ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு வட்ட செயலாளர் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வந்திருப்பாங்க, அங்கங்கே நிற்பாங்க. இதே மாதிரியான க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 க்ரௌடு அவருக்கும் வந்திருக்கு. அந்த க்ரௌடுக்குள்ள இருந்து அவர் பேசுறாரு. பெரிய கூட்டம் தான் அது கரூரில். அந்த கூட்டத்தில் இருந்து அவர் பேசிட்டு போகும்போது அங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழலை. அதே இடத்துல விஜய் பேசும்போது அசம்பாவிதம் ஏன் நிகழ்னா எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் பேசுவார் என்று அறிவிக்கப்படுது. சரியாக அந்த நேரத்துக்கு வந்துடாரு. ஒரு 1 மணி நேரம் தான் மக்கள் காத்திருக்கிறான். சரசரன்னு அப்புறம் 1 மணி நேரம் தான் கூட்டம் நடக்குது, பேசி முடிச்சு கலைஞ்சு போயிடறாங்க. மொத்தமே 2 ஹவர்ஸில் அந்த கூட்டம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருது. ஆனால் இங்கே 12 மணிக்கு விஜய் வருவார்னு சொன்ன உடனே 12 நான் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் போய் முழுமையாக விசாரித்தேன். அதில் வந்து இன்றைக்கு விஜயனுடைய ரசிகர்களாக அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைச்சிடக்கூடாது, இது அவர் மேலே சார்ஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெசார்ட்டில் வந்து பார்த்த பிறகு பல பேர் கருத்தை மாற்றி கொண்டு பேசினாங்க. ஆனால் நம்மகிட்ட ஒரே குடும்பத்தில் 3 பேரை பழி கொடுத்த ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏங்க சொன்ன நேரத்துக்கு விஜய் வந்திருந்தா நாங்கள் வந்து இவளை எங்கள் குடும்பத்தில் இப்படி இழந்திருப்போமா,
அவர் நொட்டிக்கிட்டு 8:45 கிளம்பி 12 மணிக்கு வந்து வரேன்னு சொன்னார். ஆனால் இங்கே 8:45 தான் அங்கேருந்து கிளம்புனாரு. 7:30 மணிக்கு வராரு. 7:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தா நாங்கள் செத்துருப்போங்களாண்ணா, நாங்கள் போயிருப்போங்களாண்ணா அப்படின்னு எங்ககிட்டே கேட்டார். ஆதாரமே இருக்குது, எவிடன்ஸே இருக்குது. இது சிபிஐட்ட கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கிறோம். ஏன்னா அவங்க கொடுத்தது என்பது வெறும் ஒரு பேட்டி கிடையாது, ஒப்புதல் வாக்குமூலம், இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். அவங்க முழுமையான மனநிலையில் அந்த கரூர் சம்பவம் நடந்த சரியாக 2வது நாளில் கரூருக்கு போனேன். 2வது நாளில் கொடுத்தது முழுமையான ஆதாரம், வாக்குமூலம். இப்போ விஜய் வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு 7 மணிக்கு வராரு. அதாவது வந்துட்டு திருச்சியிலேருந்து அங்கே நாமக்கல் போயிட்டு நாமக்கல்லேருந்து இங்கே 7 இவங்க இப்போ சொல்கிறானுங்க விஜய் பர்மிஷன் வாங்கினது மதியானம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி என்ன இப்போ பர்மிஷன் வாங்குறது இப்போ சொல்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் சொல்லி தொலைலாம் இல்லைங்க சார், இந்த மாதிரி நாங்கள் பர்மிஷன் வாங்கினது 7 மணிலேருந்து மதியானம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி 12 மணிக்கு காத்திருக்கீங்க, வெயிலில் காத்துருக்கீங்க. 12 மணிக்கு நீ எதுக்கு எங்களை வர சொல்லணும்? விஜய் சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் என் குடும்பத்தில் 3 பேர் மரணிச்சிருக்க மாட்டாங்க. இது 41 பேர் குடும்பம் சொன்னது. சரியான நேரத்துக்கு வரல. 12 மணி உங்களுக்கு எப்படி தெரியும்? டிவியில் பார்த்தோம், புஷியானந்த் சொன்னார், வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், எக்ஸலத்தில் பார்த்தோம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைச் செயலக செய்தி குறிப்பில் 12 மணிக்கு அவர் வந்து 8:45 நாமக்கல், 12 மணிக்கு கரூர் என்று இருந்தது. ஆனால் 8:45 தான் அவர் சென்னையில் கிளம்புனார். 2 மணிக்கு தான் நாமக்கல் வந்தார். 2:30 மணிக்கு பேசிட்டு அங்கேருந்து அப்படி நகர்ந்து வந்து சாப்பிட்டு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காருக்குள்ளே இருந்தது. அந்த காருக்குள்ளே என்ன இளவு இருக்குன்னு இது வரைக்கும் எவனுக்குமே தெரியல. காரோடைய பின்னாடி காட்டுறான், முன்னாடி காட்டுறான். ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டினா தானே தெரியும்னு விஜயகாந்த் சொல்கிற மாதிரி இன்னொரு பக்கம் காட்டினா தான் தெரியும். அது தெரியல உள்ளுக்குள்ளது என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அது 5:30 மணிக்கெல்லாம் அது கரூரை நோக்கி வரும்போது மாபெரும் கூட்டம் இருக்குது, கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது. இந்த கூட்டத்துக்குள்ள வண்டி வந்தால் அது தப்பாயிரும், நீங்கள் இங்கே திரும்பி போயிருங்க என்று காவல்துறை சொல்லியிருக்காங்க. இதை இதுவரைக்கும் தாவேகா தரப்பு ஒத்துக்கொள்ளவே இல்லை. இன்னொரு பக்கம் உள்ள வண்டி போகுது. உள்ள வண்டி போகும்போது 500 மீட்டரை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், அந்த 1/2 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் ஆகுது. 7 மணி சரியாக வந்து வண்டி வேலுச்சாமி புரத்தில் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு வருது. 50 மீட்டருக்கு முன்னாடி வண்டியை காவல்துறை அதிகாரி நிறுத்தியிருக்காங்க. வேணாம், இதுக்கு மேலே போனால் சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு அங்கே தான் லைவ் கவரேஜ் கிட்ட இருக்குது, எங்களுக்கு அங்கே தான் வந்து மீடியா நிற்கிறாங்க, அங்கே போனால் தான் எங்களுக்கு மாசாக இருக்கும், நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 மணிக்கு அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துக்கான வீடியோ ஃபுட்டேஜை கொடுத்துருச்சு காவல்துறை. இதில் என்ன பெரிய குடும்பம்னா தாவேகா தரப்பில் ஆதாரங்களாக கொடுக்கப்படலை, சதி கோட்பாடுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், சோகால்டு தாவேகாவின்ஸ் எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்களோ அதை அப்படியே இன்னும் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் சார் நீங்கள் தொடரணும்னா என்னையை தொடுங்க, என் ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதைத்தான் இவங்க சதி கோட்பாடாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதே தான் அங்கேயுமே சொல்லியிருக்காங்க. சார் எங்களை பழி வாங்குறாங்க சார், சார் எங்களை வந்து திட்டமிட்டு முடக்கிறாங்க சார், சார் பொடியை தூவிட்டாங்க சார், சார் கத்தியை வச்சு குத்திட்டாங்க சார், சார் குண்டு குழியமாக இருந்துச்சு சார், சார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கல சார், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் ஒட்டுமொத்தமாக போய் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஆதாரங்களாக கத்தியை வச்சு குத்தினார்னா 53 ட்ரோன் கேமரா, கிட்டத்தட்ட 100 யூடியூப் சேனலு, தாவேகாவுடைய ஸ்பெஷல் டீம் இருக்கு இல்லையா, வீடியோ டீம், அதுவே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. இந்த எரும மாடு வண்டி இருக்கு பாருங்க, அந்த ராட்சசன் வண்டி, அந்த வண்டியிலேயே ஹெச்டி குவாலிட்டியில் ஜூம் பண்ணால் கூட ஒரு புல்லை கூட ஜூம் பண்ணிடலாம், அந்த அளவுக்கான ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கேமரா வண்டியை சுற்றி இருக்குது. வண்டியை சுற்றியே கிட்டத்தட்ட 16 மேற்பட்ட கேமராக்கள் இருக்குது. அந்த வண்டி போனாலே ஒட்டுமொத்த ஏரியாவையும் கவர் பண்ணிடலாம், அந்த அளவுக்கான கேமராக்கள் இருக்குது. அது இல்லாமல் எல்லாமே முழு கவரேஜ் கம்ப்ளீட்டாக எல்லா ஊடகங்களும் இருக்குது. தமிழ் ஆல் இண்டியா சேனல் தொடங்கி தமிழ்நாட்டு சேனலு, யூடியூப் சேனலு எல்லாரும் இருக்கிறான். இதில் அந்த பிளாக் கும்பல் அவங்க கிட்ட வந்து எவனுமே தப்பிக்க முடியாது. அப்படி தான் கள்ளக்குறிச்சியில் நான் வந்து ஒரு பாக்ஸிங்கை போடும்போது அந்த விளாக்ல தான் வந்து சிக்கிச்சு. அப்படி இப்படி எங்கே போனாலும் அதை விளாக் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன எங்கே வந்துட்டோம்னா கரூருக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் வந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சார் பேசியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேசுங்க, 4 பேர் விழுந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இங்கே பாருங்கள் ஃபேமிலிஸ், இங்கே ஒருத்தர் வந்து தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கார் ஃபேமிலிஸ், அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தருக்கு வாயில் நுர தள்ளிட்டு இருக்கு, அவர் வாயில் 4 பேர் மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐயோ ஒரு குழந்தை விழுந்து மரத்து மேலே விழுந்து அது ஒரு மரம் விழுந்து அப்படின்னு அவங்க விளாக போட்டுட்டு இருப்பாங்க. இதில் பல பேர் சிக்கிட்டான். அவன் எத்தனை மணிக்கு விளாட்டா 12 மணிலேருந்து ஒருத்தர் விளாக போட்டிருக்கான். 12 மணிலேருந்து விஜய் வந்துட்டு இருக்கா சொல்லி அறிவிச்சிட்டு இருக்காப்புல ராஜ்மோகன். இங்கே பக்கம் பார்த்தீங்களா அவர் அறிவிச்சிட்டு இருக்காரு. இப்போ விஜய் சார் வந்து நாமக்கலுக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அப்டேட்டில் 100% வந்து துல்லியமாக அப்டேட் பண்ணாங்க. இப்படி எல்லாம் இருந்துமே ஒரு இடத்துல கூட கத்தியை வச்சு குத்தி இருந்தா ஒரு ஃபுட்டேஜ், ரசாயன பொடி தூவிருந்தா ஒரு ஃபுட்டேஜ், இல்லை கூட்டத்தில் குண்டர்கள் புகுந்தாங்க ஒரு ஃபுட்டேஜ்,
செருப்பை கழட்டி வீசினவன் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்புறம் தான் தெரியுது செருப்பை கழட்டி வீசினது இந்த அனில் குஞ்சான்ஸ் தான். வேற வழி இல்லாமல் வேற அட்டென்ஷன் பண்ணுறதுக்காக, அட்டென்ஷன்னா விஜயை தன் பக்கம் திருப்புவதுக்காக இல்லை, விழுந்துட்டு இருக்காங்க கீழே, நீ பாட்டில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி வீசி அவன் கையில இருந்து செருப்பு தான், அவனை செல்போனை தூக்கி வீசுவான். செல்போனை தூக்கி வீசினா இப்போ தோப்பை பறந்துடாதா, அதனால செருப்பு தூக்கி வீசியிருக்கான். அப்போ இது எல்லாத்துக்குமான ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் இவங்க சொன்ன சதி கோட்பாடு எதற்குமே ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா இது அவதூறு. அவதூறுக்கு எப்படி ஆதாரம் இருக்கும்? இந்த அவதூறுகளுக்கு, இந்த சதி கோட்பாடுகளுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக யார் வந்திருக்கான்னு பார்த்தா தாவேகா இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரிய வரும். என்னன்னா செப்டம்பர் 27க்கு பிறகு பிஜேபிங்கிற வார்த்தையவே பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசவே இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்ன பக்காமாசு கொள்கை எதிரி பாஜகவை இந்த களத்தில் வீழ்த்த வேண்டிய தேவையில்லையா. ஏன்னா 2020 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாமா. இது என்னையா நிலைப்பாடு? பாஜக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. பாஜகவும் சட்டமன்றத்தில் போட்டி போட போது, பாஜகவும் தாமரை மலரும்னு சொல்லுது. பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற கனவுல இருக்கு. அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற சபையில் பாஜக எம்எல்ஏக்களும் இருக்காங்க. இந்த முறையும் எம்எல்ஏ ஆகிற கனவோடு நிற்கிறாங்க. அப்போ பாஜக குறித்து நான் பேச மாட்டேன்னு சொல்வது என்பது எதற்காக என்றால், நேற்று புதுக்கோட்டையில் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் நயனா நாகேந்திரன் 53 இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காப்புல. அவர் போனது அவருக்கும் அவர் பையனுக்கும் தவிர யாருக்குமே தெரியாது. ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்புறம் முடிக்கும் போது சொல்கிறாங்க 53 இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்லி. அந்த 53 இடத்துக்கும் போய் போன இடத்துல 53 இடத்துல இருந்து முடிக்கிறார். அண்ணாமலை பயணம் போது கூட, அண்ணாமலை பயணம் போது அங்கங்கே ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. கொஞ்சம் புள்ளி உரத்தோட சில டேட்டாக்களை உண்மையோ பொய்யோ அடிச்சு விடுவாப்புல அண்ணாமலை. ஆனால் இங்கே என்னென்னா எதுவுமே எடுபடலை. சரி, அமித்ஷாவை கூட்டு வந்து நிறைவுலாவது பெருசாக பண்ணிடுவோம். அதாவது என்னென்னா, ஒரு பையன் ஓடுறான், ஓட்டப்பதில் ஓடும்போது அவன் வந்து ஃபுல்லப்ஸ் போடுறான், புஷ்அப்ஸ் போடுறான். இப்போ திடீர்னு பார்த்தா சட்டையை கழட்டி 5 பேர் அவனுக்கு அமுக்கி விட்றாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, மசாஜ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்பா பயங்கரமாக ஓடுவான் போல இருக்கப்பா. இவனுக்கு என்னப்பா 20 பேர் சேர்ந்து கையால் அமுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எனர்ஜி கொண்டு வாங்க, அந்த ரெட் புல்லை கொண்டு வாங்க, அதை இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்கன்ற ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக ஓடுவான் போல இருக்குது. இவனுக்கு என்ன பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு 100 மீட்டர் ஓடுறான். ஓடுறவன் டக்குன்னு பார்த்தா ஒரு பென்ஸ் கார் வருது, காரில் ஏறிறான். ஏறி சர அந்த காரை கொண்டு போய் கடைசியில் அவன் எந்த இடத்துல வெற்றி கோட்டை தொடரணுமோ அந்த இடத்துல காரை இறக்கிவிட்டா அவன் போ அப்படின்றாங்க. தொடங்கும் போது வீடியோ, அங்கே முடியும் போது வீடியோ. அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது கூட்டத்தை காட்டினாங்க, அப்புறம் முடியும் போது 53வது கூட்டம் முடிச்சிட்டாரு, 53க்கு போயிட்டாப்ல அப்படின்னு அமித்ஷாவை கூட்டத்து ஒரு பில்டப் கொடுக்குறா ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக நயனா நாகேந்திரன் பேசியிருக்காப்புல. இப்போ தெரியுதுல யார் யார்கிட்ட இருக்கா, அந்த காரை வச்சிருக்க சொப்பனசுந்தரி யார் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். அங்கே போய் என்ன சொல்கிறார், கரூர் கூட்டத்தினுடைய மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியால் நடந்துச்சு, அதனால தான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற இரவோட போனார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாரு. இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா அதனால குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறாங்கிறாரு. இது வரைக்கும் யாரும் வைக்காத குற்றச்சாட்டு. முழுமையாக 41 பேரை செந்தில் பாலாஜி தான் கொண்டாடுச்சு. செந்தில் பாலாஜி மீது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தில் நான் செந்தில் பாலாஜி மாஸ்கை கட்டிக்கிட்டு கருப்பு குல்லா போட்டுக்கிட்டு, இல்லை வந்து முகத்தில் வந்து இந்த கந்தசாமி படத்தில் விக்ரம் இருப்பார் அது மாதிரி அதை கெட்டப்பை போட்டுக்கிட்டு உள்ளே போய் ஒவ்வொருத்தரையாக மூச்சை பிடிச்சி திருக்கி போட்டாரா, இல்லை மூச்சை பிடிச்சி அமைக்கி போட்டாரா, இல்லை மரத்துலேருந்து செந்தில் பாலாஜி உள்ளுக்குள்ளே குதிச்சு அவர் தான் அந்த வந்து இந்த கூட்டத்தில் மரணத்தை ஏற்படுத்தினாரா, இந்த இடத்துக்கு கூட்டத்தை கொடுங்க, இவர் தாமதமாக தான் வரணும், நீங்கள் 8:45 வராதிங்க, 7 மணிக்கு வாங்க, தண்ணி கொடுக்காதீங்க, டாய்லெட் கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணது அவர் தானா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்தையும் பண்ணது யாருன்னா தாவேகா. மரத்திலிருந்து கீழே குளித்ததால் மட்டுமே, அந்த மரத்தில் ஏறுறதால் மட்டுமே அங்கே ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. இது கண்ணுக்கு முன்னாடி வீடியோ ஆதாரம் இருக்குது. ஒரு காதலன் காதலி, ஆகாசனுக்கு அந்த பையன் பேர், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த மாதம் கல்யாணம். அந்த பொண்ணை கூட்டு அந்த பையன் போகிறான். அந்த பொண்ணு விஜயனுடைய ரசிகை என்பதற்காக அந்த பையன் போகிறான். அந்த பொண்ணுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு விழுது. இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கீழே விழுந்ததுனால இந்த பொண்ணால் தடுமாறி அந்த பொண்ணு கீழே விழுது. இந்த பொண்ணை காப்பாற்ற அந்த பையன் குனிகிறான். 2 பேர் மேலேயும் ஏறி போனது யாரா ஏறி போனது? ஏன்னா இப்படி அயோக்கியத்தனமாக பச்சை பொய்ய சொல்கிறீங்க. 41 பேரை துள்ள துடிக்க கொண்டு விட்டு
பச்சை பொய்ய. அவரு காரணம், இவரு காரணம். அரசியல் ரீதியா திமுகவுடைய ஆட்சி முறை, திமுகவுடைய அடக்குமுறை, திமுகவுடைய ஊழல் லஞ்சம் எடுத்து வைக்கலாம். ஆனா ஒரு பொய்யை சொல்லி இன்னொருத்தனை காப்பாத்துவதற்கு, அப்ப தாவேக்காவை காப்பாத்த, விஜயை காப்பாத்த இந்த பக்கம் நின்று செய்வது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல். அதை மரியாதைக்குரிய ஐயா நயினார் நாகேந்திரன் செய்வது என்பது, ஏன்னா அவர் ஒரு டீசெண்டான பொலிட்டீஷியன் என்று பேர் எடுத்தவர், ரொம்பலாம் ஒரு ஹார்ஸால பிஹேவ் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரன் வாயிலிருந்து இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்வது என்பது வன்மையான கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார், 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் நடந்தது என்ன? அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு பக்கம் பாஜக முழுமையா இறங்கி தாவேக்காக்கு ஆதரவா நின்னாலும், தாவேக்கா பம்மிக்கிட்டு பாஜக கிட்ட பம்மி நடந்தாலும், சிபிஐ விசாரணை நியாயமாக நேர்மையாக நடத்தப்பட்டால், அது நடத்தப்படுமாங்கிறலாம் கேள்விக்குறி, நடத்தப்பட்டால் 100 விழுக்காடு தாவேக்கா கும்பல் மாட்டுவது உறுதி. ஆனால் தாவேக்கா மாட்டியிருக்க போய் தான் கொள்கை எதிரி பாஜகவை பேசாம கடந்து போகுது. இந்த கரூர் சம்பவத்தை காட்டி காட்டியே தாவேக்காங்கிற இந்த கைப்புள்ளைய தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க போறாரு பாஜகங்கிற கட்டதோரை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து